அவன்கிட்ட பேசலாம்லண்ணே. இல்லடா பாண்டி, நான் இப்ப பேசினா அதை அவன் வேற மாதிரி எடுத்துப்பான். நம்ம என்ன தப்பு பண்ணாலும் 2 நாள் பேசாம இருப்பாங்க, அதுக்கப்புறம் பேசிடுவாங்கன்னு அவன் நினைச்சிட்டா அது இன்னும் பெரிய தப்பாயிடும். அவன் கூட இப்படி பேசாம இருக்கிறது எனக்கும் கஷ்டமா தான்டா இருக்கு. அவனை யாரோ மாதிரி நடத்தணும்னு எனக்கு மட்டும் என்ன ஆசையா சொல்லு. நான் எல்லாமே ஒரு காரணமா தான் பண்றேன். அவனுக்கு எது தப்பு எது சரின்னு புரியணும்டா. அவன் பாவம் இல்லையாண்ணே? பாண்டி, உனக்கு நான் சொல்றது புரியல. சரி, இதை பத்தி பேச வேண்டாம், விடு. அவன் கொஞ்ச நாள் கஷ்டப்படட்டும். கஷ்டப்பட்டாதான் இனிமே அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு அவனுக்கு தோணும். இல்லைன்னு வச்சுக்கேன், அம்மா எடுத்து வளர்த்துருந்தா நல்லா வளர்த்துருப்பாங்கன்னு நம்ம காது படவே ஊர்க்காரங்கெல்லாம் பேசுற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வந்து நிப்பாண்டா. நீ விடு, நான் பாத்துக்கிறேன். ஆமா, இதை கேட்கறதுக்காக தான் கழுவுன பாத்திரத்தையே திரும்ப தேய்ச்சிட்டு இருந்தியா? அதுக்காக இல்லைண்ணே. இங்க பாடுறா பாண்டி, அவன் எனக்கும் தம்பி தான்டா. நான் எது செஞ்சாலும் அவன் நல்லதுக்கு தான் செய்வேன். எனக்கு அதெல்லாம் தெரியும்ண்ணே. தெரியும்ல, அப்ப விடு. அவன்கிட்ட எப்ப பேசணும் எப்ப பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் நீ இப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டானே. அப்படி இருக்கும்போதே என் தலையில நீங்க எல்லாம் மிளகா அரைக்கிறீங்க. இதுல நான் உங்க இஷ்டத்துக்கு ஆட விட்டேன்னு வை, அவ்வளவுதான். போடா, போய் வேலையை பாரு. நீயும் வர வர அந்த சோழம் பையன் மாதிரியே பண்ணிட்டு இருக்க. அவன மாதிரி நான் என்ன பண்ணேன்? தோ இப்படி சம்மந்தமே இல்லாம பாத்திரம் கழுவுறேன்னு வந்து நிக்கிற பாரு, இதுவே அவன் பண்ற வேலை தான். நீ போ, நான் பாத்துக்கிறேன். வந்துட்டான். டேய், படுக்கலாமாடா? சரிண்ணா. ஏய் விட்றா, நடந்ததே யோசிச்சுட்டு இருக்காத, பாத்துக்கலாம். ஏய், நீ தாண்டா தப்பு பண்ணிருக்க. ஆனா நாங்க உன்னை ரொம்ப சமாதானம் பண்ற மாதிரி இருக்கு. மூஞ்சிய முதல்ல இப்படி வச்சுக்காதடா, நார்மலா இரு. டேய், நீ நினைச்ச மாதிரிலாம் என் முகத்தை வச்சுக்க முடியாதுடா. எனக்கு வருத்தமா இருந்தா மூஞ்சி அப்படிதான் வச்சுக்க முடியும். டேய், இதை வச்சு ஒரு சண்டை போடாதீங்கடா. சண்டைலாம் இல்லைண்ணே, பாவம் வருத்தமாவே இருக்கானேன்னு சொன்னேன். டேய் விடுறா, வேற ஏதாவது சொல்லு. ஏய், நீ வர்றதுக்கு முன்னாடி நாங்க எவ்வளவு பயத்துல இருந்தோம் தெரியுமா? அண்ணெல்லாம் செம்ம கடுப்புல இருந்துச்சு. எங்க உங்க வீட்டுக்கு வந்தது நான் நீங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்களோன்னு ரொம்ப பயந்துருச்சு. பல்லவெல்லாம் ரொம்ப நடுங்கிட்டான். நல்ல வேலைடா, நிலா அப்படி எந்த முடிவும் எடுக்கல. அவங்க உங்ககிட்ட கோவப்படவே இல்லையாடா? ஏய், உடனே நான் பொறாமையில பேசுறேன்னு சொல்லாதடா, தெரிஞ்சுக்கணும்னு தான் கேக்குறேன். எனக்குமே அதான்டா ஆச்சரியம். அவ என் மேல கோவமே படல, என்கிட்ட எதுவுமே சொல்லல. போலீஸ் ஸ்டேஷன்ல என்கிட்ட பேசணும்னு சொல்லி அண்ணனை கூட அனுப்பிச்சு விட்டா. அப்ப என் மனசுல என்ன ஓடிட்டு இருந்துச்சு தெரியுமா? அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சது. பயங்கரமா கத்த போறா, இனி என் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லுவா. உடனே வீட்டை விட்டு போறேன்னு கிளம்பிட போறான்னு என்னென்னமோ ஓடிச்சுரா. ஆனா அவ என்ன சொன்னா தெரியுமா? நீங்க பண்ணது தப்புதான், ஏன் எனக்காக இந்த அளவு கஷ்டப்படுறீங்க? என்ன நானே பார்த்துப்பேன், இனி இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு பக்குவமா பேசினாடா. நான் அவகிட்ட திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டேன். அவ அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கல. என் இடத்துல இருந்து எனக்காக யோசிச்சு என்ன பயங்கரமா புரிஞ்சுக்கிறாடா. எனக்கு அவ ஆறுதல் சொல்றாடா. அவ என்ன திட்டிருந்தா கூட நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சு எனக்காக பேசினா பாரு, அதான்டா என்ன இன்னும் உடைச்சிருச்சு. சரி விடுறா. பாரு, அந்த பொண்ணு உனக்காக எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துகிட்டு இருக்கு பாரு. இன்னைக்கு நாள் முழுக்க அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு எனக்கு தான்டா தெரியும். நீ ஜெயில இருக்கன்னு தெரிஞ்ச நொடியில இருந்து அந்த பொண்ணு அப்படி பதறிச்சு. உனக்காக ஆபீஸ்க்கு போய் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கி, அப்புறம் ஓனரை போய் பார்த்து கெஞ்சி அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து உன்னை வெளியே எடுத்துச்சுரா. இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தேவையா சொல்லு? ஒரு 5 நிமிஷம் கூட அந்த பொண்ணு எங்கேயும் உட்காரலடா. பாவம், பரப்பரன்னு அங்க இங்கன்னு ஓடி ஒரே நாள்ல உன்னை வெளியே எடுத்துச்சு. இப்படி ஒரு பொண்ணு உன் வாழ்க்கையில வந்ததுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா சோழா.
பாரு, இதுக்கு மேலே நீ ஒழுங்கா நடந்துக்கலன்னு வச்சுக்கேன், உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்கிறன்னு தான் அர்த்தம். பார்த்து நடந்துக்கூடா. சரி விட்றா, பார்த்துக்கலாம். படுக்கலாம் வா. ஏய் பல்லவா, வாடா படுக்கலாம். கோவப்பட சொல்றீங்க? திருடணும்னு நினைச்சு நீங்க இதெல்லாம் பண்ணலன்னு எனக்கு தெரியும். எனக்கு உதவி செய்யணும் தான் நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. எனக்காக நீங்க ஏன் ஜோன் திரும்ப திரும்ப கஷ்டப்படணும்? நான் என்ன பாத்துக்குவேன். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுப்பா. இதனால எவ்வளவு நேரம் மிச்சம். இதை நம்ம கொஞ்சம் முன்னாடியே வாங்கிருக்கலாமேப்பா. ஆமாண்ண, சமையல் டைமே பாதி குறைஞ்சிரும். இனிமே பாருங்க, சட்டு சட்டுன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிரும். நிலா, நீ இன்னைக்கு ஆபீஸ் போனலப்பா? இல்லண்ண, இன்னைக்கு போல. ஐயோ சாரிப்பா, அங்க பிரச்சனை ஆயிடுச்சுல? பிரச்சனை எல்லாம் இல்லண்ண. நாங்க வேலை மட்டும் பாக்குறேன். பார்ட்னர்ஷிப் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஆனா ஆபீஸ் எல்லாம் போவேன். ஆனா இப்போதைக்கு ஆபீஸ் ரெடியாக கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்க எல்லாத்தையும் ஃபுல்லா செட் பண்ணணும். அது வரைக்கும் நான் வீட்ல தான். எனக்கு வேலை கிடைச்சதுனால வேற எங்கேயும் அப்ளை பண்றது, இன்டர்வியூ போறது, எந்த வேலையும் இல்லை. ஃபுல்லி ஃப்ரீ. அது சரி. அண்ணி, நான் கிளம்புறேன். நீ அண்ணா, கிளம்புறேன். என்னடா இவ்வளவு சீக்கிரம் கிளம்புற? ஆமா நீ, காலேஜில் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, சீக்கிரம் போகணும். நீ இன்னும் டிஃபன் கூட சாப்பிடல? பரவாயில்ல நீ, நான் பார்த்துக்கிறேன். பலவா, பலவா 10 நிமிஷம் இருடா, தோசை போடுற, சாப்பிட்டு போ. இல்லை நீ, டைம் ஆகுது. நான் போகிற வரல பார்த்துக்கிறேன். ஏய் வெளில சாப்பிட்டுக்கிறேன்னா காசு வச்சிருக்கியா? அண்ணா இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். இந்தாடா, இந்த அப்படி. அண்ணா நான் வேணாண்ணா. ஏய் விட்றா. சரி வரேண்ணா. வரேன் நீ. பார்த்து போ. அண்ணா போய்டுறேண்ணா. சரிடா. சாப்பிடாம போய் ஏன்பா உடம்பு கெடுத்துக்கிறான்? இனிமே சாப்பிட்டு போக சொல்லு. அண்ணா, நீ அவங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிற. அதான் அவன் அப்படி இருக்கான். அவங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம்ல. ஆமாண்ண, அவன் ரொம்ப ஃபீல் பண்றான். நீங்க பேசலாம்ல. இல்லப்பா, இருக்கட்டும். அவன் பண்ணது தப்புன்னு அவனுக்கும் புரியட்டும். எது எப்படி இருந்தாலும் சரியா சாப்பிட வேண்டாமா? இனிமே அவனை ஒழுங்கா சாப்பிட்டு போக சொல்லுங்க.